ஹலோ நிலா. இல்லை ராத்திரி தானே வரும், எதுக்கு பகலில் வந்துருக்கேன்? இல்லை ராத்திரி தானே வரும். நீ சாப்பிட்டியா? எங்களுக்கெல்லாம் கொடுக்கவே இல்லை. கொடுத்தா தான் ஆகும், நீ கொடுத்தா தான் ஆகும். ம், எத்தனை நாள் வந்திருக்கேன்? 100 நாளா? எத்தனை நாள் வந்திருக்கேன் இங்கே தாத்தாவை பார்க்க? தாத்தாவை பார்க்க எத்தனை நாள் வந்திருக்க? ஹலோ, தாத்தாவை பார்க்க எத்தனை நாள் வந்திருக்க சொல்லு கேட்டா. தாத்தாவை பார்க்க இங்கே எத்தனை நாள் வந்திருக்கேன்? டெய்லி வரீங்களா? அவங்க இறந்ததுலேருந்து வந்துருக்குறாங்க, என்கிட்ட தான் பூவே வாங்கிட்டு போவாங்க. அப்படியா? செத்து 3வது நாள்லேருந்து சொந்த ஊர் மதுரை மாவட்டம் டீக்கல்பட்டி பேரையம் சின்னப்பளம்பட்டி கிராமம். நான் மாதத்துக்கு வேறு வரேன் கேப்டன் பார்க்கறதுக்கு. வேறு எப்பயும் பார்த்துட்டு போவேன். ஆனால் அவர் இன்றைக்கி இருந்து இல்லாமல் ரொம்ப இதாக இருக்குது. ஆனால் நீங்கள் தான் இடம் பிடிச்சிட்டு போயிட்டார். இயன்ற சேவையில்லாத இருக்குது. மக்கள் வந்து மனதில் இடம் பிடிச்சிட்டாரு. ஆனால் அவர் இப்போ வர்ற காலத்தில் ஃபீல்டில் பிரபாகரன் அவர்கள் நல்ல முறையில் நல்லா செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காரு. நன்மைகள் செஞ்சுட்டு வராங்க. ஆனால் உணவு உணவுன்றதுக்கு கண்டிப்பாக மாற்றுத்திறனாளிக்கு கண்டிப்பாக செய்யணும். ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆனால் மாற்றுத்திறனாளி கண்டிப்பாக அவர் செய்வார் நம்பிக்கை இருக்குது. அம்மையாரும் நல்லா செய்வாங்க நம்பிக்கை இருக்குது. அதனால் கண்டிப்பாக செய்வாங்க நம்பிக்கை. அதனால் அவர் கண்டிப்பாக அவர் வந்து அடுத்த வருங்காலத்தில் அவர் நல்ல ஒரு மனிதனாக வருவார் நம்பிக்கை இருக்குது. அதனால் செய்கின்றதில் எப்பவுமே செய்வார்ன்ற நம்பிக்கை. மாமனிதர் அவர் வந்து செத்தாலும் இறந்தாலும் வந்து அவர் இப்போ எல்லா இடத்துலையும் மனம் முடிச்சுட்டு இறந்துட்டு வராரு. அவர் ஒரு மனிதன் மறுபிறவி கிடைக்கிற கஷ்டம், அவர் மாதிரி வாழ்கிறது கஷ்டம். ஆனால் கண்டிப்பாக ஒரு உண்மையான மாமனிதரை இழந்துட்டோம்னு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் இதோட நான் 7வது இடம் வந்திருக்கேன் கேப்டனை பார்க்குறதுக்கு. ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதனால் மக்களுக்கு நல்லா செய்வார்ன்ற அடுத்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. செய்வார், இனிமேல் செய்யணும். மாற்றுத்திறனாளிக்கு தான் கண்டிப்பாக செய்யுங்க. அதனால் தாழ்மையாக கேட்டுக்குவேன். ஐயா வணங்க. வணக்கம் வணக்கம் வாங்க. அவர் தான் இருந்தார். கார்த்திகா? ஆமாம். பாருங்க, இவர் ஒரு மாற்றுத்திறனாளி. இப்போ நம்ம கேப்டன் இதுக்கு ஒரு 7 தடவை வாரம் ஒரு தடவை வந்து இது தேவாலயமாக நினச்சி சாமியை நினச்சி வந்து கும்பிட்டு போயிட்டுருக்காரு. நம்ம கேப்டன் அவர்கள் சுமார் மாற்றுத்திறனாளிகளுக்கு 3 சக்கர உதவிகள்லாம் செஞ்சுருக்காரு. அதே மாதிரி கேப்டன் நம்ம பிரபாகரன் அவர்களும் செய்வார். மாற்றுத்திறனாளிகள் ஆதரவு எப்போவும் தேமுதிக இருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் உறுதி சொல்கிறோம். வணக்கம்.